மனசு, வாக்கு, கர்மா 3 சரியான முறையில் எந்த ஒரு காரியம் செய்யணுமோ அது சரியான மேட்சிங். இப்போல்லாம் மேட்சிங் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் பொட்டு வச்சுக்கிறதுலேருந்து கால் செருப்பு வரைக்கும் எல்லாம் பச்சை, ஒரே ஷேப்பு, ஒரே மணிலம் இதெல்லாம் வச்சுருக்கு. இதெல்லாம் வெளி, அது ஏமாத்தல். நிஜமானது என்ன? ஆத்மஸ்வரூபத்தையே நினச்சி, ஆத்மஸ்வரூபத்தையே பற்றி பேசி, ஆத்மஸ்வரூபத்தையே காரியங்களை பண்ணி அந்த நிலையிலே இருக்கோ அதுதான். அதனால் சொல்கிறது, பேசுகிறது, நடந்து கொள்வது எல்லாம் ஒன்றா இருக்கணும். அதுதான் நிஜமாக இருக்கும். சத்தியம்னா என்ன அர்த்தம்? வாயாலையும் சத்தியம் பேசணும், காரியத்தினாலையும் சத்தியத்தை பண்ணணும், வாக்காலையும் சத்தியம் சொல்லணும், மனசாலையும் சத்தியத்தை நினைக்கணும். மனசாலும் சத்தியத்தை நினச்சி, வாயாலையும் சத்தியத்தை சொல்லி, காரியத்துலேயும் சத்தியம் பண்ணுறது நிஜமானது. அது மனசால் ஒன்று நினச்சிட்டு வாயால் சத்தியம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு காரியத்தை விபரீதமாக பண்ணால் அது சத்தியமே இல்லை. அது ரொம்ப அபத்தம். ரொம்ப தவறெல்லாம் ரொம்ப கெடுதலாம் வரும். இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் அதான் நடக்குது. சத்தியமே விஜயத்தை நம்ம தேசத்துக்கு முத்திரை போட்டிருக்க தவிர, அதை தவிர பாக்கி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரியம் கூட நம்ம நாட்டில் நடக்கவே இல்லை. அத்தனை குழப்பத்துக்கும் காரணம் என்ன? சத்தியமே விஜயத்தை பிரகாரம் யாரும் நடக்காதது தான் காரணம். அவவா சத்தியத்தை முடிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம்னால் கரெக்டாக இருக்கும். சத்தியம்னா என்னது? மாறாது. எது மாறாது? ஆத்மா மாறாது, ஈஸ்வரன் மாறாது. அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்துக்கே மாறுதலை நம்மளாம் கொடுத்துட்டோம்னா சத்தியமே செய்து அவர் பாட்டு உட்கார்ந்துருக்கார், நம்ம பாட்டு வேலையை மாற்றி பண்ணோம்னா எப்படி ஆகும்? அந்த விபரீத பலம் தான் வந்துட்டுருக்கு இன்றைக்கி. அதனால் அப்படிலாம் இல்லாமல் கிருஷ்ண பரமாத்மாக உள்ள பரமாத்ம ஸ்வரூபமே, பகவத் ஸ்வரூபமே தான் சொன்னபடி, கீதையில் சொன்னபடி தானும் நடந்து காட்டி, அதே பார்த்தசாரதியாக உட்காந்து அவருக்கு வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்து இத்தனை பலம் கொடுக்குறாருன்னா நாமெல்லாம் என்ன மாதிரி பண்ண? நாமும் நம்முடைய கடமையை விடாமல் செய்யணுமானால் நன்னா ஆகிடும்.